ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பகடை பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸில் பகடை இல்லாத கொஷின் பேப்பரே இருக்கவே இருக்காது. எப்பயுமே பகடையிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ பகடை ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 டைப்பு தான், அதுக்குள்ளே நம்ம பகடையை ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னாக்கா, இப்படி 2 பகடை கொடுத்துட்டு இதில் 2ஓட எதிர்பக்கம் என்ன, 6ஓட எதிர்பக்கம் என்ன, 5ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட எதிர்பக்கங்களை தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்படி 2 பகடை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஏதாச்சும் காமன் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அதில் இந்த பகடையிலையும் 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இந்த பகடையிலையும் 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 2 காமனாக உள்ள நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் போகணும். அதே மாதிரி இந்த சைடு காமனாக உள்ள நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் போகணும். அப்போ இதில் காமனாக உள்ளது 4, 4லேருந்து கிளாக் வைஸ் போனோம்னா 2, அடுத்தது 6. இந்த பகடையில் 4லேருந்து கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3, அடுத்த நம்பர் 5. ஸோ அப்போ இந்த 2ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்குன்னா 3, 6ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்குன்னா 5. அப்போ 4க்கு என்னவா எதிர்பக்கமாக இருக்கும், இதில் இல்லாத ஒரு நம்பர் என்னது, 1 தான். ஸோ அப்போ அவங்க எது கேட்டாலும் நம்ம அதனோட எதிர்பக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 2இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்குது, 3ஆக இருக்குது. ஸோ 2இன் எதிர்பக்கம் 3. இதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பகடையில் டைப் 2 பார்க்கலாம். டைப் 2 என்னென்னா, சேம் 2 பகடை கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து அதோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்பாங்க. டைப் 1ல் என்ன பார்த்தோம், காமனாக ஒரு நம்பர் இருக்கும். ஆனால் டைப் 2ல் எப்படின்னா காமனாக 2 நம்பர் இருக்கும். பகடையில் 2 நம்பர் காமனாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. காமனாக இருக்க அந்த 2 நம்பரை ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்போது ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் அதனோட எதிர்பக்கமாக இருக்கும். இங்கே என்ன கேட்குறாங்க, 6இன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ காமனாக உள்ள 2 நம்பரை சர்க்கிள் பண்ணிட்டா இங்கே 6 இருக்குது. 6க்கு இங்கே சர்க்கிள் பண்ணாத இன்னொரு நம்பர் என்ன இருக்குது, 1. அப்போது 6இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னாக்கா 1 தான் இந்த சம்மோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பகடையில் டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 என்ன அப்படின்னாக்கா 3 பகடை வச்சு நமக்கு கொஷின் வரும். 2 பகடை வச்சு வந்தாலும் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் 3 பகடை வந்தாலும் நம்ம போடணும், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பகடையில் நம்பர்ஸ் மட்டும்தான் வருமானா கிடையாது. ஏபிசிடி வச்சு வரலாம், கலர்ஸ் வச்சு வரலாம், சிம்பிள்ஸ் கூட இந்த இடத்துல வச்சு வரலாம். ஸோ எது வந்தாலும் இதே ஃபார்மேட்டு தான், இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துடும். இப்போ 3 பகடை இருக்குது அப்படின்னா 3 பகடையில் நமக்கு தேவை 2 பகடை தான். என்ன கொஷினில் கேட்குறாங்க, பியோட எதிர்பக்கம் கேட்குறாங்க. இந்த பகடையில் இந்த பிக்கு எதிர்பக்கம் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பகடையோட ஏதாச்சும் காமனாக ஒரு நம்பர் ஒத்து வருதான்னு பார்க்கணும். அடுத்தது 2 டேர்ம் ஒத்து வருதான்னு பார்க்கணும். ஸோ இது கூட காமனாக ஒரு நம்பர் எங்கேயும் ஒத்து வரல, 2 டேர்ம் ஒத்து வருது. என்ன அப்படின்னாக்கா இந்த பகடையையும் பகடை 1ஐயும் பகடை 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் ஏடி அப்படின்ற 2 டேர்ம் இருக்குது, இதுலேயும் ஏடி அப்படிங்கிற 2 டேர்ம் இருக்குது. அப்போ ஈஸியாக பிக்கு எதிர்பக்கம் என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ சேமாக இருக்கிற 2 நம்பரை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். இப்போ ரிமைனிங் பிக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னாக்கா எஃப். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பியோட எதிர்பக்கம் எஃப் தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த 3ஆவது ஒரு பகடை இருக்கே, அதை நம்ம ஒன்றுமே பண்ணலாம் தேவையில்லை. நமக்கு என்ன கொஷின் கேட்குறானோ அதுக்கு எந்த பகடை நமக்கு சூட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து நம்ம அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த 3 டைப்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலேருந்து வரும், கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் 2025ல் குரூப் 4ல் கேட்ட கொஷின் பேப்பர் இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அதே பகடை கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4 பகடை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் போல் தான் எத்தனை கொடுத்துருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை. 2 பகடையை எடுத்துக்கோங்க, அதில் 2ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பகடையும் 3rd பகடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 5 காமனாக இருக்கும். ஸோ அப்போ 2ஓட எதிர்பக்கம் 4 தான். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்.